Hello everybody. Thanks to everyone being here to watch my video. I welcome you all. நம்ம சேனல் ஃபுல்லாக தமிழோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் நம்ம புக்கோட நோட்ஸை வச்சு ஆக்சுவல் என்னவோ அதை மட்டும் நம்ம டீச் பண்ணிட்டு வரோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது இன்னும் எங்களோட வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கரேஜ் கொடுக்கும். சரிங்களா? கெயின் ஈஸி எஜுகேஷனுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் லைஃப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நம்ம என்னன்னு சொல்லிடலாமா? ஸோ ஜிஎஸ்டிங்கிறது என்னது? இட் இஸ் ஏ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். ஓகேங்களா? அது லீவ்ட் ஆன் த இந்தியா. ஆல்மோஸ்ட் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் நம்ம இந்தியாவில் இந்த டேக்ஸு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும். அண்ட் சில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு டேக்ஸ் இல்லை. அது மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா எக்கு, மில்க், ஹனி, சால்ட் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கொடுக்காமையும் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஜிஎஸ்டியை தவிர்த்து வேறு விதமான ஒரு டேக்ஸஸ் லே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேக்ஸஸ் அப்ளை போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிங்கிற டேக்ஸ் பெட்ரோல் டீசலுக்கு இல்லைனாலும் ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு உரிய டேக்ஸ் என்னவோ அதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஜிஎஸ்டி யார் யாருக்கு போய் சேரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி டேக்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி டேக்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம். சேம் டைம் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மெயினாக யாரெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ எத்தனை கூட்ஸுக்கு நம்மளுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டிருக்காங்க? மோர் தேன் 1300 கூட்ஸுக்கு நம்மளுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் எவ்வளோ சர்வீசஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா 500 சர்வீசஸ் நம்மளுக்கு மோர் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஜிஎஸ்டி போட்ட பர்சன்டேஜ் அளவு அப்படிங்கிறது என்னென்னா 5%, 12%, 18% அண்ட் 28% அளவுக்கு நம்மளுக்கு டேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பொருளுக்கு 5% டேக்ஸு. இப்போ இந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 12% டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 4% மூலியமாக இவங்க நம்மளுக்கு டேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாமா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 18 ப்ராப்ளம். ஓகேங்களா? 18 ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, பட் ஜிஎஸ்டியில் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷாப்கீப்பர் இருக்காரு. ஓகேங்களா? அவர்கிட்ட ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அவர்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர். ஸோ அதை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறாரு. ஓகேங்களா? இன்னொருக்கு சோல்டு பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அந்த ஆளுக்கு எவ்வளோக்கு அவர் சேல் பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட்டு இதுதான் அந்த பிக்சர். ஓகேங்களா? ஸோ இவர் ஷாப்கீப்பர், இவர் பையர். ஓகேங்களா? இது வாட்டர் ஹீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவர் எவ்வளோக்கு அதை வாங்கினாரு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10,502க்கு அவர் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஷாப்கீப்பர் இவருக்கு எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா ருபீஸ் 10,502 ருபீஸ்க்கு இவர் சேல் பண்ணியிருக்காரு இவர்கிட்ட. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 18% போட்டிருக்காங்க இந்த அமௌண்ட்டில் அப்படின்னு போட்டுட்டாங்க. சேம் டைம் இந்த ஷாப்கீப்பரோட ஆஃபர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க? 11% அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த வாட்டர் ஹீட்டரோட ஒரிஜினல் ரேட், அதாவது இந்த ஷாப்கீப்பர் இருக்கார் இல்லையா, இவர் எவ்வளோக்கு அதை வாங்கியிருப்பாரு, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இவருக்கு ஜிஎஸ்டியோட அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? ஜிஎஸ்டி 18% சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஓவரால் அமௌண்ட்டுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டில் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஜிஎஸ்டியோட அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஹீட்டருக்கான வேல்யூ மட்டும் கிடைச்சிரும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் அதோட எப்பயுமே என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டியை ஆட் பண்ணி தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம். அந்த அமௌண்ட் தான் இது.
ஸோ நம்ம இப்போ எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டியோட அமௌண்ட். ஸோ இந்த கொஷின்லேயே உங்களுக்கு அது இதாக கொடுத்துருக்காங்க. எ வாட்டர் ஹீட்டர் இஸ் சோல்டு பை அ ட்ரேடர் ஃபார் 10,502 இன்க்ளூடிங் த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவர் என்னென்னா பல்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸை திங்ஸை வாங்கி, அதாவது பொருட்களை வாங்கி அவர் வந்து ஹோல்சேலாக ஏதாவது ஒரு கடை வச்சுருக்காரு அப்படிங்கன்னா அந்த கடையில் அவரோட திங்ஸு அந்த வாங்கிட்டு பல்வேறு இடத்துல அவர் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சு வாங்க வர்றவங்களுக்கு சேல் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரேடர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டர் ஹீட்டரை 10,502 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் என்னவும் இருக்குது, ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டும் இருக்குது. சேம் டைம் அவரோட ப்ராஃபிட் அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஹீட்டர். ஸோ உங்களுக்கு இப்போ போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட விலை மட்டும்தான் போட்டிருக்கோம். நீங்கள் பில்லிங்க்குன்னு வரப்போ தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த பொருளோட விலை போட்டிருக்கும் இல்லையா, அந்த பொருளோட விலை தான் என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ பில்லிங்க்கு வரத்துக்கு முன்னாடி அந்த பொருளோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் எவ்வளோ விலை, அதே மாதிரி அந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட் எவ்வளோ, இவருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு இல்லையா 11%. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதர்வைஸ் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ், எப்பயுமே இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் தானே. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பு 18% உயர்ந்திருக்கு பில்லிங் போகிறப்ப. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதை எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அந்த மதிப்பு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால 18/100 இன்டூ எக்ஸ் எப்படி போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து 18% இல்லையா, அதனால இன்டூ எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஈக்குவல் டு 10,502 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. இதுதான் என்னது, நம்ம கடைசியாக கொடுத்த அமௌண்ட். அதாவது மார்க்கெட் ப்ரைஸும் ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் சேர்த்து நம்ம கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ, 10,502. ஓகே. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸ் இன்டூ 100 ப்ளஸ் 18x அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ 100x ப்ளஸ் 18x. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 118x/100 அப்படின்னு கிடச்சிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 10,502. ஓகே. அடுத்தது therefore the market price is obtained. அதாவது எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ டினாமினேட்டர் ஆன் திஸ் சைட். ஓகேங்களா. ஸோ 18x ஈக்குவல் டு 10,502 இன்டூ 100. ஓகேங்களா. இப்போ திருப்பி நீங்கள் இதை வந்து கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ லாங்காக போகும். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் ட்ரை அவுட் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால கேன்சலேஷன்லாம் உங்களுக்கு பழக்கம் பட்டிருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு இவ்வளோன்னு கிடச்சிருச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட், அதாவது நம்ம ஷாப்புக்கு போனோடனே அந்த பொருளுக்கு இவ்வளோ விலைன்னு போட்டிருக்காங்க. அதே எனக்கு இப்போ பில்லிங்க்கு நான் போயிட்டேன், எனக்கு வந்து அதில் ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆட் ஆகுன்னா 18% பொருளோட விலையிலேருந்து ஆட் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி அட் 18%ன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோன்னு தெரியும், அதோட அந்த 18% நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ 18 டிவைடட் பை 100, 18% அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்னா என்ன எழுதுவோம், x/100. சேம் டைம் இங்கே 18/100. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா 8,900 இன்டூ 18 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி கேன்சல் அவுட் பண்ணுவோம், லைக் 0 0 கேன்சல்ட் அண்ட் வி ஹேவ் நம்மளுக்கு என்ன இருக்குது 89 இன்டூ 18 இருக்கா. ஸோ இதோட ஆன்சர் என்னது உங்களுக்கு 1602 அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர் அலைஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கட்டியிருந்தோம் 10,502.
நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன 8,900. ஸோ நான் கொடுத்த விலை எவ்வளோ அப்படிங்கிறதுலேருந்து நான் பார்த்த விலை ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் நான் பார்த்த விலை என்னங்கிறத நான் மைனஸ் பண்ணாலே எனக்கு என்ன கிடைச்சிரும், அதிகபட்சம் எனக்கு ஜிஎஸ்டியோட அமௌண்ட் எனக்கு எவ்வளோ 18%னா எனக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னு கிடைச்சிடும் இல்லையா. அதுதான் இங்கே ஆரில் எடுத்துக்கணும். அதாவது 10,502 மைனஸ் 8,900. ஓகேங்களா. இதை நம்ம மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 1,602 தான் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆர் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல கிடையாது. ஓகேங்களா. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா. இப்போ ஓகே, நம்ம ஃபைனலாக நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 8,900 அப்படின்னு தெரியும். அண்ட் நம்ம கட்டின ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ, நம்ம இதோட ஜிஎஸ்டியும் கட்டணும் இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னா 1,602. நம்மளுக்கு ஃபைனலாக பில்லிங் அமௌண்ட் என்ன கிடச்சிச்சு, ஃபைனல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 10,502 ரூபா ஆச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ நம்ம ஷாப்கீப்பரு எவ்வளோ வாங்கினாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், let the cost price be y. ஸோ ஷாப்கீப்பர் எவ்வளோக்கு வாங்கினாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவரோட லாபம் எவ்வளோ வந்துச்சு, 11% லாபம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. 11% லாபங்கிறது இந்த ஃபைனல் அமௌண்ட்ல எடுத்துக்கூடாது, ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கூடாது. மார்க்கெட் ப்ரைஸ் வச்சிருக்காரு இல்லையா, இதில் 11% தான் அவரோட லாபம். சரிங்களா. ஓகே, அப்படி பார்த்தா அவருக்கு நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அவர் வாங்கினாருன்னு தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் த வாட்டர் ரிட்டர்ன் என்ன, 11%. ஸோ 11 into y காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்துட்டு மொத்தமாக நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுறது எவ்வளோ, நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸாக கொடுத்தது எவ்வளோ, அவரோட காஸ்ட் ப்ரைஸோட சேர்த்து அவர் எடுத்துக்கிட்ட ப்ராஃபிட் ப்ரைஸையும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, 8,900. ஓகேங்களா. மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன, y into 100 is 100y plus 11y equal to 111y divided by என்ன வரும், 100. ஸோ இதை நீங்கள் எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ y plus 11y divided by 100 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு y 100 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ப்ளஸ் 11yன்னு இருக்கா, டிவைடட் பை 100ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன, இது கிடைக்குமா, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒய்யை இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஸோ நான் 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 111 வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஆர் 9 டேபிள்ஸில் மைனஸ் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஃபைனலாக அவரோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 8,018 rupees. ஓகேங்களா. 8,018 rupees தான் அவர் வாங்கினதோட விலை. ஸோ காஸ்ட் ப்ரைஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 8,018. ஓகேங்களா, 8,018 rupees. ஸோ நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஜிஎஸ்டி அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், மார்க்டு ப்ரைஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறீங்க, ஹோட்டலுக்கு. ஓகேங்களா. 350 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஃபுட் வாங்கிறதுக்கு, ஒரு டிஷ்ஷு இல்லைன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த சாப்பாடு ஐட்டம்லாம் உங்களுக்கு எவ்வளோ பில்லிங் அமௌண்ட் ஆகுதுன்னா 350 rupees. அண்ட் பெய்டு 5% ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் பில்லிங் அமௌண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டதோட விலையெல்லாம் என்னென்னா 350 தான். ஆனால் பில்லிங் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஜிஎஸ்டியோட 5%ம் ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ கேல்குலேட் த சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போ நம்ம அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டியும் அண்ட் அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு, 2 ஜிஎஸ்டியாக நம்ம கட்டின அமௌண்ட் பிரிஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏன்னா ஷேரிங் ஜிஎஸ்டி ஷேர்டு பை 2, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 2 தடவை ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 2ஆக டிவைட் பண்ணால் 5 divided by 2 நம்மளுக்கு என்னது 2.5%. ஓகேங்களா. 2.5% ஒவ்வொன்றுக்கும், அதாவது சிஜிஎஸ்டிக்கு 2.5%,
அண்ட் வெறும் அந்த எஸ்ஜிஎஸ்டிக்கு ஒரு 2.5% நம்ம கட்டியிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் த ஃபுட் எவ்வளோ ஆச்சு? 350 ஆச்சு. அண்ட் 5% ஜிஎஸ்டி வந்து ஷேர் ஆயிருக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும். அது வந்து எவ்வளோ? 2.5%. ஓகே, ஈச். ஓகேங்களா? இந்த ஈச்சுங்கிற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 2.5 பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டிஃபோட ஃபார்முலா என்னது? 350 த பில்டிங் அமௌண்ட் இன்டு த பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? நம்மளோட நம்ம கட்டினதோட அந்த ஜிஎஸ்டியோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 8 rupees and 75 paise தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கா? பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் 9th ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜிஎஸ்டியோட ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டோட்டல் பில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் காலமில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு என்ன? கிவன் டேட்டா. அதாவது குறிப்பிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்காங்க அண்ட் அதோட மார்க் ப்ரைஸ் இவ்வளோ, டிஸ்கவுண்ட் இவ்வளோ, ஜிஎஸ்டி இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் ஸ்கூல் பேக் வாங்குறேன் அப்படின்னா மார்க்டு ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் ஜிஎஸ்டியும் மூணுத்தையும் நான் கேல்குலேட் பண்ணி ஒரு பொருளை நான் எவ்வளோக்கு வாங்க போகிறேன், இந்த ஸ்கூல் பேக்குங்கிறத நான் எவ்வளோக்கு வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதே மாதிரி ஸ்டேஷ்னரியும் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக எவ்வளோ கட்டணுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்க்கும் ஹேர் ட்ரையருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் என்னது? உங்களுக்கு ஆர்டிகல்னால் என்ன? பொருட்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம ஒரு டாபிக், அதாவது நான் ஸ்கூல் பேக் மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்தது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் பேக். ஓகே, ப்ராப்ளம் 1, அதாவது 9th எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா, அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100 minus D% divided by 100. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்க்கு பார்த்துருப்பீங்க. இது நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் அந்த பொருளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டோமா? ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸுங்கிறது டிபி ஆகவும் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது எம்பி ஆகும் நான் டினோட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ஸ்கூல் பேக்கு வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? எம்பி இன்ட்டு 100 minus D% divided by 100ன்னு போட்டாச்சா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் என்னது? எம்பி ஈக்குவல் டு 500, D% வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இது டிங்கிறது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், விச் இஸ் கிவன் ஆஸ் எப்படின்னு கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 5%ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 12%ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொஷின்லேயே இருக்குது. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 16ல். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஸோ எம்பிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்? 500 கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிடுறேன். அண்ட் 100 மைனஸ் டியோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. அதையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்மளுக்கு இங்கே தேவைப்படலை. ஸோ ஃபார்முலாவில் நம்மளுக்கு தேவைப்படலை. ஏன்னா இதை நம்ம என்னது? ஃபார்முலா டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலா. ஓகே, இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் 100 minus 5 அப்படிங்கிறத 95/100ன்னு எடுத்து அதை நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன், விச் இஸ் 0.95 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து அந்த 500ஓட இந்த 0.95 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 475 rupees தான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அதாவது நான் எவ்வளோக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோனா 500 ரூபா. ஆனால் எனக்கு 5% டிஸ்கவுண்ட்னால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு 475 ரூபா தான் நான் கட்ட வேண்டியதாக எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது? 475 rupees. ஓகேங்களா? 475 rupees தான் நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போக எனக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் கிடச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிங்கிறது என்னது? நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அது நம்மளுக்கு அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா பில்லிங் அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டிபி, அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மல்டிப்ளைடு வித் 100 ப்ளஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுக்கு அமௌண்ட் குறைஞ்சிக்கும். ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது என்னது? நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் அதிகப்படும்ல, அதனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணலாமா? ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? அண்ட் ஜிஎஸ்டி நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து
நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட், அதாவது டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 500 ரூபா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அந்த பேக்கு போட்டதுலேருந்து 25 ரூபா கம்மியாகி எனக்கு 475 ரூபா கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் எனக்கு என்ன 12% கொடுத்துருந்தாங்க. அதை நான் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 475 இன்ட்டு 100 + 12 டிவைடட் பை 100ன்னு கிடச்சிருக்கா. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 100 + 12 பண்ணால் 112ன்னு வருமா, டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ 5 டேபிள்ஸில் இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதையும் திருப்பி 5 டேபிள்ஸில் கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 19 × 28 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்படி 532 rupees அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ நம்மளோட பேக்கோட பில்லிங் அமௌண்ட், மொத்த பில்லிங் அமௌண்ட் நம்ம பில்க்கு பண்ண போகிறோம், அதாவது பணம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு அமௌண்ட் அந்த பேக்குக்கு எவ்வளோ 532 rupees ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இது மாதிரி நான் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே அதர் திங்ஸும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஸ்டேஷ்னரி, காஸ்மெட்டிக்ஸ், ஹேர் ட்ரையர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எனக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ ஆச்சு, 2-3 மார்க் இருக்கா பார்த்தீங்களா, அந்தந்த பொருளுக்கு இவ்வளோ விலை ஆயிடுச்சு. அதே மாதிரி பில்லிங் அமௌண்ட்ல எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, இந்த மாதிரி 252, 1357 அண்ட் 2302 அப்படின்னு சொல்லி எனக்கு அமௌண்ட் ஆயிருக்கு. இது 2302. ஓகேங்களா? சரி, இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பில் அமௌண்ட் ஆஃப். ஸோ இந்த பில் அமௌண்ட் ஆஃப் எல்லா பொருளையும் சேர்த்தாதான் எனக்கு என்னது டோட்டல் பில் அமௌண்ட்டா. ஸோ பில் அமௌண்ட் ஆஃப் இந்த எல்லா பொருளையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பேக்கோட பில் அமௌண்ட் நான் இங்கே எடுத்திருக்கேன் 532. அதே மாதிரி எனக்கு ஸ்டேஷ்னரியோட பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு 252. அண்ட் காஸ்மெட்டிக்ஸோட பில் அமௌண்ட் எவ்வளோ 1357. அண்ட் ஹேர் ட்ரையரோட பில் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா 2304. ஓகேங்களா? மொத்தமாக எனக்கு இவ்வளோ வந்து ஆயிருக்கு. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கடைசியாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அதுதான் என்னது 4445. ஓகே, இதுதான் நான் ஓலாக பர்ச்சேஸ் பண்ண பொருளோட விலைகள். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 7th ப்ராப்ளம் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். சரி, அதோட கொஷின் என்னன்னு உங்களுக்கு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேஜ் நம்பர் 16ல் அதோட கொஷின் இருக்கு இல்லையா. ஸோ 7th ப்ராப்ளம் கொஷின் என்னது அப்படின்னா எ மேன் சோல்டு 2 கேஸ் ஸ்டவ்ஸ். அதாவது ஒருத்தர்கிட்ட 2 கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்குது. கேஸ் ஸ்டவ்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி அடுப்பு. அது வந்து 2 இருக்குது. அதில் ஒரு கேஸ் ஸ்டவ், ஸோ அதை 2 கேஸ் ஸ்டவ்வையும் அவர் விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 8400 ரூபாய்க்கு ஒவ்வொன்றுத்தையும் விற்கிறாரு. அந்த 2 கேஸ் ஸ்டவ்வையும் மீன்ஸ் எப்படி சொல்ல வராரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற 2 கேஸ் ஸ்டவ்வை ஒன்றை வந்துட்டு 8400ஐயும் இன்னொன்னையும் வந்துட்டு 8400க்கும் விற்கிறாரு. சரிங்களா? ஸோ ஹி சோல்டு ஒன் அட் கெயின் ஆஃப் 20% அண்ட் அதர் அட் த லாஸ் ஆஃப் 20%. ஒன்றுக்கு வந்து லாபம் கிடைக்குது, 20% லாபமாக விற்கிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொன்றுக்கு வந்துட்டு 20% அவங்களுக்கு லாஸாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் இஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இந்த ஹோல் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ஹோலாக அவருக்கு எவ்வளோ லாபமும் நஷ்டமும் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அதோட ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கேஸ் ஸ்டவ் 1 அண்ட் கேஸ் ஸ்டவ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. வேரியபிள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியாத வேல்யூஸை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸை வச்சு நம்ம நோட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கேஸ் ஸ்டவோட காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த ஆள் எவ்வளோக்கு வாங்கினார் நம்மளுக்கு தெரியாது. அவர் சேல் பண்ணது தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா 8400ன்னு. அதனால் அவங்க வாங்கின விலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் கேஸ் ஸ்டவ் 1க்கு அண்ட் ஒய்ன்னு கேஸ் ஸ்டவ் 2க்கு வச்சுக்கிறோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவர் எவ்வளோக்கு வித்தாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் கேஸ் ஸ்டவ் 1 அண்ட் கேஸ் ஸ்டவ் 2 எவ்வளோ வித்தாரு 8400க்கு வித்தாரு இல்லையா. அடுத்து அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் 1 எடுத்து அதோட காஸ்ட் ப்ரைஸும் கேஸ் ஸ்டவோட 1ஓட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமோ அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் செல்லிங் ப்ரைஸோட அமௌண்ட்டும் கெயின் பர்சன்டேஜோட அமௌண்ட்டு. கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து கெயின் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களா 1 கெயின் ஆஃப் 20% சொல்லியிருக்காங்க. அதர் தான் என்னது லாஸ் ஆஃப் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ கெயினாக நம்ம எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்டு கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 20% அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
அடுத்து நம்ம இந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா போன லெசன்ஸில். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8400 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் 20 டிவைடட் பை 100. ஓகே, இதை நான் எக்ஸை இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன், அதர் சைட் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 8400 இன்ட்டு 100 டிவைடட் பை 120. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. தென் நம்ம இருக்கிறத என்னது 10/12 இருக்கும், இங்கே 8400 இருக்கா, இதையும் நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஸோ 6 × 12 கிடைக்குது. அண்ட் 4200 டைம்ஸ் எனக்கு என்ன கிடைக்குது? 8400 கிடைச்சிருக்கு. அகைன் நான் 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். இது 1 டைம், 6 1 டைம்ஸ். அண்ட் 4200 எனக்கு எவ்வளோ? 6 7s are 42. ஸோ 700. ஸோ இங்கே 0 இருக்கனால 700. ஸோ 700 × 10 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 7000. ஓகேங்களா, இங்கே 7000 ஆக்சுவலி 7000 தான் நம்மளுக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கேஸ் ஸ்டவ் 1. ஓகேங்களா, 7000ங்கிறது என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கேஸ் ஸ்டவ் 1. ஓகே, அடுத்து உங்களுக்கு கேஸ் 2ஓட லாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது லாஸ்ன்னு அவர் சொன்னார் இல்லையா, ஒன்று ப்ராஃபிட் ஒன்று லாஸ்ன்னு சொன்னார். ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் போட்டுக்கிறேன், லாஸ் பர்சன்டேஜ் போட்டுக்கிறேன், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒய்யை இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு இதை மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக எனக்கு y ஈக்குவல் டு 8400 இன்ட்டு 100 டிவைடட் பை 80. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 8 1 டைம்ஸ் அண்ட் 8 1 டைம்ஸ் 8. அதுக்கப்புறம் இங்கே 4 டேரெக்டாக வந்துடுது. ஸோ நான் 40ஆகவே 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணணும். அதனால நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன்? 0 போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூலில் உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே 0 போட்டுக்கணும். 105. ஸோ 8 டேபிளில் 105 டைம்ஸ் 8400 இல்லையா? ஓகே, அடுத்தது 105 இன்ட்டு 100 பண்ணணும். ஸோ எனக்கு y ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 105 இன்ட்டு 100 விச் இஸ் 10500. ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து 7000 வாங்கின ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு 8400க்கு விற்றுருக்கு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸ் 7000க்கு வாங்கின என்னோட ப்ராடக்ட் 8400 சேல் ஆனதுனால அது எனக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி நான் 10500க்கு வாங்கின ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு 8400 தான் போயிருக்கு. அதனால் அது என்ன? செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தானாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் ஹையராக இருந்து கிரேட்டராக இருந்து செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 8400 கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ இது என்னது? எனக்கு லாஸ். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்டவ் 1 அண்ட் ஸ்டவ் 2 எடுத்துக்கிறோம். அடுத்தது அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓவராலாக எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 17500 ருபீஸ் அப்படிங்கிறது என்னோட காஸ்ட் ப்ரைஸ், நான் வாங்கின என்னோட விலை. அதே மாதிரி டோட்டல் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கேஸ் ஸ்டவ் 1 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கேஸ் ஸ்டவ் 2யும் எடுத்து நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 16800. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது காஸ்ட் ப்ரைஸை விட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்மளுக்கு லாஸா? ஸோ லாஸ் ஃபார்முலா விச் இஸ் சிபி மைனஸ் எஸ்பி, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கு? 700. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 700 கிடைச்சிருக்கு. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 பண்ணுறேன். ஸோ லாஸோட வேல்யூ எனக்கு 700 இன்ட்டு 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 70500. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்னோட அமௌண்ட் எவ்வளோ? 4% எனக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி, இதுதான் உங்களோட ப்ராப்ளம் 7. ஸ்டூடெண்ட்ஸ், ஷியோராக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் டாபிக் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. உங்களோட நீங்கள் வீடியோஸ் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக லெசன் டீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல் கெயின் ஈஸி எஜுகேஷன்.